ஆட்சியில் இருப்பவர்கள் பெரும் மகிழ்ச்சியில் இல்லை என்று ஸ்டாலின் கூறினார். தமிழ் மாநில தேசிய லீக் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடந்தது. நிகழ்ச்சியில் திமுக பொருளாளரும் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் பேசிய அவர், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இஸ்லாம் சமுதாய மக்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்றார். தற்போது வெற்றி பெற்று ஆட்சியில் இருப்பவர்களும் பெரும் மகிழ்ச்சியில் இல்லை என்று கூறிய ஸ்டாலின், அதே நேரம் தோல்வியடைந்த நாமும் அதிக சோர்வில் இல்லை என்றார். 1971ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் 184 இடங்களில் வெற்றி பெற்று அதிக எம்எல்ஏக்களை கொண்ட கட்சி என்ற சாதனை படைத்த திமுக இப்பொழுது 89 சட்டசபை உறுப்பினர்களை பெற்று அதிக இடங்களை பெற்ற எதிர்க்கட்சி என்ற வரலாற்றை படைத்துள்ளது என்று பெருமிதத்துடன் கூறினார். ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்றைக்கும் பக்கபலமாக, குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் எந்த அளவிற்கு இருக்கிறார்கள் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள், எத்தனையோ சாட்சியங்கள் உண்டு. நடந்து முடிந்த தேர்தலை பற்றியெல்லாம் கூட இங்கே பேசிய நண்பர்கள் கொஞ்சம் வருத்தத்தோடு, ஆனால் அதே நேரத்தில் உறுதியோடு வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற நிலையில தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய மகிழ்ச்சியோடு இல்லை. அதேபோல் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாத நாமும் பெரிய சோர்வோடு இல்லை. நாமும் இன்றைக்கு கம்பீரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கணக்கு கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். இன்றைக்கு தமிழக அமைச்சர்களை கழித்து பார்த்தால் நாம் தான் சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்தவரையில் அதிகமாக அவையில் அமர்ந்திருக்கிறோம்.